சபாநாயகர் அவர்களே, முதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்பிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்கள் சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தில் கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் சபாநாயகர் அவர்களே, என்னுடைய கேள்விக்கு போக முதல் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய இலங்கையிலே உள்ள பிரதான கட்சி என்றதின் அடிப்படையிலே வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது இந்த பாராளுமன்றத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு மக்களோடும் தமிழ்நாடு அரசோடும் ஈழத்தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியும் சொல்லி கரு அமதித்துமணி. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.